வழிவிடு. என்ன மிரட்டல் கொஞ்சம் அதிகமா இருக்கு? யாரையாவது சப்போர்ட் கொடுத்துருக்கேன் என்ன? அந்த பக்கம் போடா. அப்ப நீ என்ன காதலிக்கல இல்ல? ஹே, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அதுவும் இல்லாம காதலை இப்படி ப்ரப்போஸ் பண்றியே, நீ ஒரு மிருகமா தான் இருக்கணும். மனுஷனா தான் இருந்த, இனிமே தான் மிருகமா மாற போற. உன் அழகான முகத்தை கடைசியா ஒரு தடவை பாத்துக்க. ஏன்னா ஆசிட்டாலும் அழகான முகத்தை அழிக்க போற. அடிச்சவனாடா நீ? மிரட்டலையா காதல் வரும்? நினைச்சேன்னா நான் உன்னோட பிரின்சிபல்ட்ட சொல்லி உன்னை டிஸ்மிஸ் பண்ணலாம். அட்டெம்ப்டட் மர்டர் சார்ஜ்ல உன்னை அரெஸ்ட் பண்ண முடியும் தெரியுமா? வேணாம் மேடம், இந்த மாதிரி தெரியாம ஆசைப்பட்டுட்டேன். இனிமே இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். காலேஜ்ல டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னா ட்ரெயின்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு தவிர ஒரு வழியே கிடையாது மேடம். ப்ளீஸ். இப்போ இதெல்லாம் யோசிப்பீங்க. இங்க பாருடா, பெண்கள்லாம் ரொம்ப மென்மையானவங்க. அவங்களுக்கு உன் மேல காதல் வரணும்னா ஃபர்ஸ்ட் மதிக்கணும் அவங்க உன்னை. போக்கிரி மாதிரி நடந்தா யாரும் மதிக்க மாட்டாங்க. இப்போ அது புரிஞ்சிச்சுல? சாரி கேட்டு போ. சாரி. நீ கிளாஸ்க்கு போ. இனிமே அவன் தொந்தரவு பண்ண மாட்டான். தேங்க்யூ மேடம். ஓகே, பயப்படாத போ. தேங்க்யூ மேடம். சாரி வசந்தி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, எத்தனை நாள் நான் லேட்டா வந்து டியூட்டி ஜாயின் பண்ணிருக்கேன். இட்ஸ் ஓகே, நான் கிளம்புறேன். கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருமா? என்னது காசு இல்லையா? டேய், நான் இருக்கேன்டா, பணம் தானே வேணும். அதை பத்தி ஏன் யோசிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன்டா. டேய், யார் ஸ்ட்ரக்சர் இங்க நிப்பாட்டுனதே? டேய், அப்புறம் பேசுறேன். யோ, ஹாஸ்பிட்டல் சத்தம் போடாதீயா, இங்கெல்லாம் சைலண்டா இருக்கணுயா. இது கூட தெரியாதா? சரி சரி, ஸ்ட்ரக்சரை வழியில நிப்பாட்டினா இவர் குப்புசாமியாச்சே, இவர் எதுக்கு இந்த பிளாக்கு கொண்டு வந்தாங்க? ஏய் ஏய் நில்லு. இவரை இலவச மருத்துவ பிரிவுல தானே அட்மிட் பண்ணாங்க. அங்கதானே இவருக்கு ஆபரேஷன் நடந்துச்சு. இவர் எதுக்கு இந்த பிளாக்கு கொண்டு வந்த? கேக்குறல சொல்லு. இவர் எதுக்கு இந்த பிளாக் வந்தாரு? எந்த டாக்டர் கூட்டிட்டு வர சொன்னாங்க? சொல்லு. ஏய், என்ன கேள்வி மேல கேள்வி கேக்குற? உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. உன் வேலை முடிஞ்சிருச்சு இல்ல, வீட்டுக்கு போய் சேரு போ. பேசாம போவியா? இதை பாரு சந்திரா, பேசின தொகையை தான் கொடுக்க முடியும். இப்போ திடீர்னு அதிகமாக கேட்டா எப்படி? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. கொடுக்கறத வாங்கிட்டு கிளம்பு. இதை பாருங்க சார், நீங்க எல்லாம் பெரிய டாக்டர், லட்சமா சம்பாதிக்கிறவங்க. இப்படி வெறும் 10,000 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு அம்பேல் ஆக்கிட்டீங்களே. ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்கேன் சார். அடப்பாவி, எதுக்காக இந்த டாக்டர் அவனுக்கு இவ்வளவு பணம் தராரு? கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க, அப்பதான் நீங்க சொல்றதை நான் செய்வேன். இல்லைன்னா அவ்வளவுதான் சார். நான் வரேன் சார். சரியா?
உட்காரு உட்காரு. ஆ உட்காரு உட்காரு. சத்தம் போடாத. சத்தம் போட்டா உனக்கு தான் ஆபத்து. கத்தியை பார்த்து பயப்படாதம்மா. ஆப்ரேஷன் பண்றதுக்கு பிளேட் எடுப்பில்ல, அது மாதிரி நினைச்சுக்க. சரி, நான் கேட்கறதுக்கு டென்ஷன் ஆகாம பதில் சொல்லு. நானும் டாக்டரும் பேசணும்ல, அதை கேட்டல. என்ன பேசணும்னு புரிஞ்சுதா? புரிஞ்சிருந்தா பரவாயில்ல, அதை மறந்துடு. ஏய், என்ன? இத பாரு, குப்புசாமி என்ன பண்ணீங்க? அவர் உயிரோட இருக்காரா இல்லையா? ஓ அதுவா? அவன் உயிரோட தான் இருக்கான். நான் என்ன சொல்றேன்னா, நானும் டாக்டரும் பேசுனது பார்த்தது, பண விஷயம், இது எல்லாத்தையும் நீ வெளியில சொன்ன அப்புறம் நான் பேச மாட்டேன். இதுதான் பேசும். மிஸ் வசந்தி, வாட்ஸ் த ப்ராப்ளம்? சொல்லுங்க. சார், ஹலோ டாக்டர். டோன்ட் டிஸ்டர்ப் மீ ஃபார் 5 minutes, ஓகே? நீங்க சொல்லுங்க. சார், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு சிட்டில நல்ல நேம் இருக்கு. அது மட்டும் இல்ல சார், ஒரு மெடிக்கல் சென்டரோட மோட்டோ நல்ல சர்வீஸ். இங்க வர பேஷண்ட்ஸ் குணமாகி போறப்போ வாழ்த்திட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ், டாக்டர்ஸ் எல்லாருக்குமே நம்ம ஹாஸ்பிட்டல் பேரை சொன்னாலே நல்ல மரியாதை கிடைக்குது. இட்ஸ் ட்ரூ. அப்படிப்பட்ட இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சில பேரால கெட்ட பேர் ஏற்பட்டுடுமோன்னு நான் நினைக்கிறேன் சார். வாட்? என்ன சொல்றீங்க வசந்தி? எஸ் சார், நம்ம ஹாஸ்பிட்டலோட பேரை கெடுக்கிற மாதிரி சில பேர் நடந்துக்கிறாங்க. Send Dr. Thanigavel and Ward Boy Chandran immediately. சார் எதுக்கு சார் அவசரமாக வர சொன்னீங்க? எனி ப்ராப்ளம்? டாக்டர் தனிகவேல், நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல சீனியர் மோஸ்ட் டாக்டர். மிஸ் வசந்தி உங்க பேர்லயும் சந்திரன் பேர்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை விசாரிக்க தான் உங்களை கூப்பிட்டேன். தாராளமாக கேளுங்க சார். இது வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டலில் என் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகே வெல், நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? நான் டியூட்டியில் ஏதாவது தவறு பண்ணேனா, இல்லை நான் பண்ண ட்ரீட்மெண்ட் ஏதாவது தப்பாயிருச்சா? சொல்லுங்க சார். நீங்க 10,000 ரூபாய் பணத்தை சந்திரன் கிட்ட கொடுத்ததாகவும் அதை இவங்க பார்த்துட்டதுனால சந்திரன் இவங்களை கத்தியை காட்டி மிரட்டினதாகவும் சொல்றாங்க. நீங்க எதுக்காக 10,000 ரூபாய் பணத்தை சந்திரன் கிட்ட கொடுக்கணும்? சந்திரன் எதுக்காக இவங்களை கத்தியை காட்டி மிரட்டணும்? சார், நானா சார் இவங்களை மிரட்டினேன்? சார், நான் இத்தனை வருஷமா இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன். இது வரைக்கும் நான் ஆப்ரேஷன் கத்தி கூட தொட்டே கிடையாது சார். இவங்க தேவையில்லாமல் என் மேலே பழிய போடுறாங்க சார். ஸ்டாப் இட். சொல்லுங்க டாக்டர் தனிகவேல், எதுக்காக நீங்க பணம் கொடுக்கணும் அவனுக்கு? சார், மிஸ் வசந்தி ஏதோ கெட்ட கனவு கண்டுட்டு வந்து உங்ககிட்ட உளறி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், சந்திரனுக்கு நான் தான் பணம் கொடுத்தேன். அவன் சிஸ்டரோட மேரேஜ்னு சொல்லி அர்ஜென்ட்டாக 20,000 கடன் கேட்டிருந்தான். ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியில் ஒரு 10,000 ரூபாய் கடன் கொடுத்தேன். அவ்வளோதான் சார். என்னப்பா சந்திரா, சொல்லுப்பா. ஆமாம் சார், தங்கச்சி கல்யாணத்தை பற்றி டாக்டர்கிட்ட 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் சார். ஆனால் நான் கேட்ட தொகை கிடைக்கல சார். 10,000 தான் சார் கொடுத்தாரு. மீதி அப்புறமா தரேன்னு சொல்லியிருக்காரு சார். ஓகே, இட்ஸ் ஓகே. சார், எஸ், இட்ஸ் ஆல் ரைட். 1 minute. மிஸ் வசந்தி, யூ ஆர் வேஸ்டிங் மை டைம். தேவையில்லாமல் எதுக்காக போலீஸ் வேலையெல்லாம் பார்க்குறீங்க? நீங்கள் டாக்டர் வேலையை ஒழுங்காக பார்த்தா போதும். போகலாம் நீங்கள்.
அப்பா அம்மா நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. என்ன திடீர்னு? சொல்லு, உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வெளியே கொஞ்சம் வேலை இருந்துச்சு, முடிஞ்சிருச்சு. அப்படியே ஒரு 8 உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எம்மாடி பயங்கர பசிடா, சாப்பிட இருந்தா கூட. நானும் காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல. சரி. நீங்க 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. முதல்ல காஃபி எடுத்துட்டு வரேன், அப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். குயிக். அம்மா முருகா சண்முகா. வாம்மா வா, கொண்டா கொண்டா கொண்டா. மாப்பிள்ளை எங்கடா? அவர் ஏதோ கேஸ் விஷயமா காலையில ஸ்ரீபெரும்புத்தூர் போயிட்டாரு. இப்பதான் வீட்ல அதிகமா இருக்கிறது இல்லப்பா. டியூட்டின்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு. இருக்காதா பின்ன? அம்மா ரேகா மாதிரி மாப்பிள்ளையும் 4 கிரிமினல்களை பந்தாடி உள்ள போட்டாதானம்மா அவருக்கும் மரியாதை, டிபார்ட்மெண்ட்டையும் நல்ல பேரு. சரி, எங்க குட்டிமா காணோம்? நல்லா இருக்காளா? நல்லா இருக்காப்பா. முன்னாடி எல்லாம் தூக்கத்துல பயந்து அழுதுட்டு இருந்தா, இப்ப எல்லாம் சரியா போச்சு. ஏதாவது மேகசின்ல ரேகா போட்டோ பார்த்தா போதும், உடனே குஷி ஆயிடுறா. அட நானும் ரேகா ஆண்டி மாதிரி தான் வருவேன்னு சொல்லி குதிக்கிறாப்பா. சரி, ரேகா போய் பாத்தியாமா? இல்லப்பா, அவங்க பிஸியா இருப்பாங்கன்னு நினைச்சு நான் பார்க்கல. என்ன பொண்ணு மணி, நம்ம குலவாரிசி அவ காப்பாத்திருக்கா இல்லையா? நீ தானே அவளை போய் கூப்பிடணும். இதை பாருமா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நாளைக்கே அவளை போய் விருந்து கூப்பிடுறேன். எந்த வேலை எப்படியா இருந்தாலும் எல்லாத்தையும் பாதியிலே விட்டுட்டு நானும் கலந்துக்கிறேன். ஓகே? சரிப்பா, இன்னைக்கு போறேன். ராத்திரிக்கு கஞ்சி வச்சு கொடுத்துரு. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். என்ன குப்புசாமி, உடம்பு குணமாயி வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? புறப்பட்டாச்சுப்பா. இத்தனை நாளா நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உன்னை கவனிச்சுக்கிட்டேன். உன் சம்சாரம் என்ன கவனிக்க மாட்டேங்கிறாங்க. உனக்கு இலவசமா வைத்தியம் பண்றதுக்கு ஒத்தாசை பண்ணேன், இப்போ வாத என்ன கவனிக்க கூடாதா? நீ சாப்பிட்ட மருந்துக்கு இந்த துட்டு பத்தாது, நான் ராத்திரி சாப்பிட போற மருந்துக்கு இந்த துட்டு பத்தாது. சரி சரி, கிளம்பு கிளம்பு, போ போ போ. வணக்கம் டாக்டர் அம்மா. டாக்டர் அம்மா நல்லபடியா குணம் ஆயிட்டாரு. கடவுள் புண்ணியத்துல ஆபரேஷனும் நல்லபடியா முடிஞ்சது. பெரிய டாக்டர் தான் என் புருஷன் உயிரை காப்பாத்தினாரு. அவர் கடவுள் மாதிரி நோய் நொடி இல்லாம நல்லபடியா வாழணும். ஐயா, இங்க என்னத்த பண்ணாத்திக்கிட்டு இருக்கிற? இடத்த காலி பண்ணு, போ போ. வரேம்மா. வரேன் டாக்டர் அம்மா. கத்தினா எனக்கு என்னன்னே தெரியாது. கணக்கு டாலி ஆகிறதுக்குள்ள என் இடுப்பு பெண்ட் ஆயிடும் போல இருக்கு. அதுக்கு தான் ஆடிட்டர் இருக்காருல்லப்பா, நீங்க எதுக்கு பாக்குறீங்க? எல்லாம் நம்ம பாக்குற மாதிரி வருமாமா? இப்போ நீ பார்க்க வேண்டிய பேஷண்ட்டை உன் கம்பவுண்டர் பார்த்தானா என்ன ஆகும்? ஆமாப்பா, அது கரெக்ட் தான். ஆமாமா, அப்பாவுக்கு ஹோட்டல் கணக்கு, மகளுக்கு கிளினிக்கு பேஷண்ட். ஆனா எனக்கு என்ன சொல்லுங்க? உனக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு என்னங்க வேணும்? நாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஒரு வேளையாவது சாப்பிடணும். எங்க நடக்குது? போற போக்க பார்த்தா நம்ம ஹோட்டலுக்கே நம்ம எல்லாரும் விருந்துக்கு போகணும் போல இருக்கு. அம்மா, இது நல்ல ஐடியாமா? என்னோட வேதனை உனக்கு கிண்டலா இருக்கா? நான் பாக்குறேன். ஹாய் டாக்டர் ஆண்டி. வாங்க. ஹாய் செல்லம். நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க. யாருங்க இவங்க? கௌஷிக்கோட வைஃப். வா. அம்மா, இவங்க பிரியா, கௌஷிக்கோட வைஃப். வணக்கம். இப்பதான் அப்பா சொன்னாரு. வணக்கம்மா. இந்தாங்க. நல்லா இருமா. என் பொண்ணை காப்பாத்தினதுக்கு
ரேகா உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்படியாம்மா? அவங்க இல்லையா? இல்ல. அப்போ நான் இன்னொரு நாள் வரேன். சரி. ஹலோ, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன பிரியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். அப்படியா? என்னம்மா இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? சாப்பிட ஏதாவது? நான் உங்க வீட்ல சாப்பிடணும்னா நீங்க ஏன் வீட்டுக்கு முதல்ல வந்து ஒரு சின்ன விருந்துல கலந்துக்கணும். வழக்கமா நான் யார் வீட்டுக்கும் போறது இல்ல. நான் உங்களுக்கு எவ்வளவோ செய்யணும், ஆனா நீங்க எதுவும் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. எனக்காக, என் அப்பாவுக்காக ப்ளீஸ் நீங்க அவசியம் வரணும். என் குடும்பத்துக்கு நீங்க செஞ்ச நல்ல காரியத்தை என்னால மறக்க முடியுமா? இதுவே லேட்டா தான் நான் வந்து உங்களை இன்வைட் பண்றேன். ப்ளீஸ். தத்தகட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